ஃப்ரெஷ் டுடே போகலாமா, கோவை பழமுதிர் நிலையம் போகலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ திடீர்னு பழமுதிர் நிலையம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டுடேயும் வந்துருச்சு. சில சமயம் யோசிக்கும் போது கொஞ்சம் ஐயோ என்னடா இது இவங்க கடை திறந்துட்டாங்களே அப்படின்னு தோணுச்சா? நம்ம ரோட்டில் கடை இருக்குது, அவங்க இவ்வளோ ரேட்டு போடுவாங்க அப்படின்னு உண்மையாலுமே சொல்ல போனால் ஒரு இடத்துல போய் தண்ணி கேட்கனா கூட அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் ரொம்ப பேரம் பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க? காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம அண்ணா நகர் கோவை பழமுதிர் நிலையம் அண்ணா நகரில் ஒரு மைய பகுதியில் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற இடத்துல இருக்கு. ரொம்ப பெரிய கடை, அங்கே தான் போலான் இருக்கேன் காய்கறி வாங்குறதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எய்த்தாப்ல இன்னொரு கடை இருக்கு, ஃப்ரெஷ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக திறந்துருக்காங்க. ஃப்ரெஷ் டுடேயும் போய் பார்த்துடலாமா? ஃப்ரெஷ் டுடே இல்லைனா கோவை பழமுதிர் நிலையம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கோவை பழமுதிர் நிலையத்துக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் ஃப்ரெஷ் டுடே. கடை திறக்கும் போது கூட யோசித்தேன், என்னடா இது அப்படியே கோவை பழமுதிர் நிலையத்துக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக திறக்கிறாங்களே அப்படின்னு. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கோவை பழமுதிர் நிலையம் போகலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் டுடே போகலாம். ஃப்ரெஷ் டுடே போகலாமா, கோவை பழமுதிர் நிலையம் போகலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். எய்த்தாப்பில் நம்ம பாண்டித்துறை அண்ணன் கடை இருக்கு, அந்த கடைக்கும் போகலாம் வாங்க. நம்ம பாண்டித்துறை அண்ணன் கடையில் தான் இருக்கும். அண்ணே ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுக்கு. கோவை பழமுதிர் நிலையம்ல வாங்கலாமான்னு யோசிச்சேன். சரி, அதுக்கப்புறம் சரி எய்த்தாப்புல இன்னொரு கடை இருக்கு, ஃப்ரெஷ் டுடே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கலாமான்னு யோசிச்சேன். சரி நம்ம பாண்டித்துறை அண்ணன் கடை இருக்கு, அங்கே பழங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். எப்படின்னா ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, கோவை பழமுதிர் நிலையம், ஃப்ரெஷ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்செலவுல கடை திறந்துருக்காங்க. ஆனால் நீங்க தைரியமா இங்க கடையை வச்சிருக்கீங்க, 20 வருஷமா வச்சிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துல நம்ம கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும். அது என்னதான் நம்ம பழமுதிர்ச்சோலையா இருக்கட்டும், ஃப்ரெஷ் டுடேயா இருக்கட்டும், அங்கே நம்ம பொருள் அவங்க ஏசியில் போட்டு பண்ணாலும் நம்ம டெய்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரோம். வெயிலில் இருந்தாலும் சரி நம்ம கிட்ட பழம் நல்லா இருக்கும். இதுவே இப்போ நம்ம பப்பாளியாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், அவங்க போடுற ரேட்டை விட நம்ம கம்மியாக தான் போடுறோம். அந்த ரேட்டு எப்படின்னா அவங்க இப்போ பப்பாளி கிலோ 40 ரூபா போடுறாங்கன்னு வச்சுங்க. பப்பாளி பொறுத்த அளவுக்கு அது ஒரு 10 ரூபா 20 ரூபா கொஞ்சம் கூட தான் நான் வச்சு வைக்கிறேன். மற்ற பொருள் எது இருந்தாலும் மாதுளமாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ரேட் அவங்க கிலோ 100 ரூபா போடுறாங்கன்னா நான் கிலோ 80 ரூபா அப்படி தான் நான் ரேட் கம்மி பண்ணி தான் வைக்கிறேன். அதனால பொருளும் நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இதை இந்த மாதிரி பொருள் இவங்க கிட்ட போனால் சரியில்லை அப்படின்னு சொன்னது இது வரைக்கும் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. நம்ம கிட்ட அதே மாதிரி பப்பாளி பார்த்தோன்னா நீட்டு பப்பாளி, ரொம்ப லாங் பப்பாளி, நாட்டு பப்பாளியாக இருக்கிறதுனால அதுவும் சரி, கொய்யாவாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் உங்ககிட்ட வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வர முடியாத கஷ்டத்தில் இருக்கும் போது கூட அவங்க ஃபோன் நம்பர் வாங்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நீங்கள் வீட்டை டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ சொல்லுங்கள். ஏன்னா என் கடையில் இல்லாத பொருள் கூட அவங்க கேட்டாங்கன்னா நான் போயிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டு போயிட்டு அவங்களுக்காக கஸ்டமருக்காக நான் ஏன்னா அவங்க மனசு திருப்திப்படுத்துறதுக்காக நான் மறுபடியும் போயிட்டு கோயம்பேட்டில் போய் பணம் வாங்கிட்டு அவங்க வீட்டை நான் டெலிவரி பண்ணுவேன். அதுக்கு சரி என்னவோ அதுக்கு பேமெண்ட்டு எதுவும் கொடுப்பாங்க. அண்ணே கலக்குறீங்கண்ணே. அதாவது இப்போ ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடிக்கையாளரை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இங்கே ரொம்ப நாளாக கடை போட்டிருக்கீங்க. இப்போ திடீர்னு பழமுதிர் நிலையம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டுடேயும் வந்துருச்சு. சில சமயம் யோசிக்கும் போது கொஞ்சம் ஐயோ என்னடா இது இவங்க கடை திறந்துட்டாங்களே அப்படின்னு தோணுச்சா? இல்லை பரவாயில்ல, இவங்க போட்டாலும் பரவாயில்ல நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பயம் கிடையாது சார். இவங்க இந்த பக்கத்தில் இப்படி ஒரு கடை இருக்குது, எதிரிலே ஒரு கடை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் எனக்கு கிடையாது. எது இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், என்னால் முடியும், எனக்கு நம்பி எனக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட்டாக அவங்க இருக்கிறாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எங்கே இருந்தாலும் சரி நம்மகிட்ட எது செவ்வாய் ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட மேக்ஸிமம் ஒரு 2 நாளில் 2 கிலோ 3 கிலோ உங்ககிட்ட தாங்க செவ்வாய் நல்லா இருக்குது. வேறு எங்கே பார்த்தாலும் செவ்வாய் எனக்கு சரியில்லை, அவ்வளோ ஷைனிங் ஆகுது. ஏன்னா நம்ம செவ்வாயை இந்த ஏலக்காய் இதெல்லாம் பொறுத்த அளவு நம்ம மார்க்கெட்டில் எடுக்கிறது கிடையாது. அவங்க வேலூர்லேருந்து டைரெக்டாக தந்து நம்ம வீட்டை இறக்கிறதுனால செவ்வாயை அது ஸ்டோர் காய் வச்சு விற்கிறதுனால செவ்வாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால அவர் 1 to 1 நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ செவ்வாயை மட்டும் வாங்கிட்டு போவார். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறோம். அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு குறை வரக்கூடாது, அப்படி தான் நான் நினச்சி ஒரு விஷயம் நான் பார்த்து பண்ணுற ஒரு விஷயம் அதுதான். ஸோ பார்த்து கஸ்டமர் ரொம்ப அழகாக பார்க்குறீங்க. நீங்கள் எங்கே கோயம்பேட்டிலேருந்து வாங்கிட்டு வரீங்களா காய்கறி, இல்லைன்னா வெள்ளூர்லேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வரீங்களா? நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? இல்லை, வாழைப்பழம் பொறுத்த வரைக்கும் நான் வெளியே தான் வாங்குறேன். நான் மற்றபடி மற்ற பொருள் எல்லாமே கோயம்பேட்டில் இருக்கும். கோயம்பேட்டில் வாங்கிட்டு அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. சரி கொய்யா கொடுங்கண்ணே கொஞ்சம். சரி.
இப்போ 1 கிலோ கூட 200 எக்ஸ்ட்ரா வருது. இதுக்கு வந்து நாங்கள் பேமெண்ட் வாங்குவோம். அந்த எடை போட்டாச்சா சரி ஓகே. அவங்க சில பேர் கஸ்டமர் சொல்லுவாங்க இதிலே போட்டுருங்க சரி ஓகே. சில பேர் கஸ்டமர் அந்த ஒரு காய் போட்டு விடுங்க எதுக்கு அப்படின்னு சரி போட்டால் நம்ம மறுபடியும் தேடி வர போகிறாங்க. இங்கே போனால் நம்மளுக்கு வந்து பழம் நல்லா இருக்கும். சரி அடியா அவங்க பார்க்க மாட்டாங்க, அந்த 100 கிராம் 200 கிராம் பார்க்க மாட்டாங்க, சரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் நம்ம ஊரில் இருந்தாலும் பெரிய பெரிய கடைகள் போட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம கிட்ட ரொம்ப காசு இல்லைன்னா பரவாயில்ல டக்குன்னு ஒரு கடையை போட்டுடலாம் அப்படின்றது தான் இந்தியாவோட பலமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு செய்யாமையே நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கடையை போட்டு பொருள் நல்லா இருந்ததுன்னா நம்ம பாணிதுரை சொன்ன மாதிரி பொருள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் நம்மள தேடி வருவாங்க. கஸ்டமர் நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும். அது வந்து நம்ம இங்க தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வாங்குங்க, இந்த மாதிரி ரோட்டு கடையிலேயே கூட பாருங்க எந்த கடையில வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏசில போடுறாங்க சொல்லிட்டு நீங்க வந்து ஏசில போய் பாக்குறீங்க, ஆனா அது நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுங்க. நீங்க வெளியே விற்கிறாங்க டஸ்டா இருக்குது அது நீங்க பாக்குறீங்க, ஆனா டஸ்டா இருந்தாலும் அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். ஆனா அதுல பழத்துல வர டேஸ்ட் ஏசில இருக்கிற டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம ரோட்ல கடை இருக்குது அவங்க இவ்வளோ ரேட்டு போடுவாங்க அப்படின்னு உண்மையாலுமே சொல்ல போனால் ஸ்டோரில் விற்கிற விலையை விட நாங்கள் ரேட்டில் வந்து ரோட்டில் நாங்கள் போடுற ரேட்டு தான் விலை கம்மி. அதை நீங்கள் வந்து சில பேர் வந்து சில கஸ்டமர் வந்து ஸோ புரிஞ்சிக்க மாட்டீங்க. அது ஸோ புரிஞ்சு நடந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து தள்ளு வண்டி போடுறாங்க இவங்க கிட்ட வந்து டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாங்காமல் இருக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாங்குங்க. பழக்கடையில் போயிட்டு இந்த மாதிரி பழம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வாங்குங்க. வாங்கி பார்த்தா தான் அது பழத்தை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதோடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தள்ளுவண்டியை கொஞ்சம் வந்து நீங்கள் ஒத்துழைங்க. நீங்கள் ஒத்துழைச்சா தான், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்த்து பண்ணதுனால தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை நம்பி நம்ம கஸ்டமர் வராங்க, பொருளை நம்ம நல்லா வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாளைக்கு எதுவுமே நம்மளை தப்பாக பேசக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சு நடந்து இந்த மாதிரி பழக்கடைங்களாம் நிறைய பேர் சின்ன சின்ன கடைலாம் போட்டு வரேன். நானும் இந்த மாதிரி 4 சக்கரம் போட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இதை விட 3 சக்கரம் ட்ரை சைக்கிள் மாதிரிலாம் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களாம் ரோடாக சுற்றுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு இடத்துல போய் தண்ணி கேட்கனா கூட வந்து அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. வீட்டில் போயிட்டு தண்ணி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னும் போது கூட சில பேர்லாம் யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து வெயிலில் சுற்றிட்டு வர்றாங்களே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அவங்க தண்ணி கொடுக்குறவங்களுங்கிறாங்க. ஸோ எது பார்த்தாலும் ஸோ கொஞ்சம் நாச்சு புரிஞ்சு நடந்துங்க. கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஏற்றுட்டு நாளைக்கு நான் மார்க்கெட் போகாமல் வந்துட்டு நாளைக்கு காய் அவங்க வாங்கிட்டு போயிட்டு சரியில்லைன்னா அது தப்பாக போயிடும். அதனால் வந்து நம்ம டெய்லி மார்க்கெட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது வந்து இன்றைக்கி வந்து சரியில்லைனா கூட நாளைக்கு வந்து இந்த மாதிரி சரியில்லை அப்படின்னு எதனா சொன்னால் கூட நான் அப்படியே ரிட்டன் மாற்றி கொடுத்துருவேன். நான் போய் அங்கே போய் மார்க்கெட்டில் சொல்லுவேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி வந்து பொருள் வந்து என்கிட்ட கொடுத்தா நல்லா கொடுங்க. நீங்கள் ரேட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கிக்கிங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்கிட்ட வந்து பொருள் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படி தான் நான் நினச்சி நான் ஒரு இடத்துல நான் போய் கேட்கும் போதும் சரி, ஏன்னா நான் ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு போகும்போது ஒரு கடையில் நான் போய் எடுக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 10 கடை 5 கடைனாச்சு நான் ஏறி எடுப்பேன். காலைங்கிட்டே ஏந்துக்கும் போது மணி ஒரு 3-3:30 மணிக்கு ஏந்திருப்பேன். ஏன்னா நம்ம காலைங்கிட்டையும் போகும்போது தான் பழம்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம் ஆக ரேட்டு வந்து கம்மியாகும், ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்காது. அவங்க காலைங்கிட்டே எத்தாந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக பாக்ஸில் வச்சு ஓப்பன் பண்ணும்போது தான் அது வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு விஷயம் நான் பார்த்து பண்ணுறேன். நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, இந்த ரோட்டில் போடுற பழக்கடை எப்பயுமே தயவுசெய்து சொல்கிறேன், ரோட்டில் போடுறாங்க இந்த மாதிரி கீழே வந்து பொறுக்கி எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்கிறீங்க. நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் போய்ட்டு ஒரு பொருள் வாங்குறதுனாலுமே 10 கடைக்கு 5 கடைக்கு நாங்கள் ஏறி தான் பொருள் நல்லாயிருக்கும் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சு நடந்தால் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி வந்து அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப பேரம் பேசுகிறீங்க, இந்த மாதிரி ரொம்ப பேரம் பேசாதீங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேட்கவே வேண்டாம். இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவே வேண்டாம். அவங்களே மனசு சரிங்க, அவங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தாலுமே சரி, சில பேர் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க சரி, அவங்களே ரேட்டு வந்து பார்த்து ரேட்டு உங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க. பேசுங்க, நான் வந்து உங்களை நான் பேச வேணாம் சொல்ல, எனக்கு இந்த ரேட்டு கொடுங்க நீங்கள் பேசுங்க, ஆனால் ரொம்ப அடிமட்டத்துக்கு பேசாதீங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா, ஏன்னா வாங்கின ரேட்டை விட நாங்கள் ஒரு 10 ரூபா கிடைக்கும் தான் நாங்கள் மேலே வச்சு விற்கிறோம். அதே நீங்கள் வாங்கின ரேட்டை விட நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ
ஸோ அதனால் அதை மட்டும் புரிஞ்சு நடந்தால் சரி, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1996 பார்த்தீங்கன்னா இப்போ ரீபாக் அண்ட் நைக்கி ரெண்டுமே பெரிய பெரிய பிராண்டு ஷூ தான் விற்கிறாங்க. ரீபாக் தான் 1996 அட்லாண்டாவில் நடந்த ஒலிம்பிக்ஸோட அஃபிஷியல் ஸ்பான்சர். அவங்க நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பல கோடிகளில் செலவு பண்ணி அந்த அட்லாண்டா ஒலிம்பிக்ஸை ஸ்பான்சர் பண்ணாங்க. நைக்கி ஸ்பான்சரே பண்ணல. ஆனால் என்ன பண்ணாங்க, நான் ஸ்பான்சர்லாம் பண்ணல, அங்கே பக்கத்தில் அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் கராஜ் இருந்தது. அந்த கராஜில் ஒரு 3 ஃப்ளோரை எழுப்பி ஒரு ரீட்டைல் அவுட்லெட் மாதிரி வச்சு எல்லா இடத்துலையும் நைக்கி நைக்கி நைக்கின்னு போட்டு எல்லா இடத்துலையும் இது கைண்ட் ஆஃப் ஒரு ஆம்புஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம நைக்கி மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதே மாதிரி மைக்கேல் ஜான்சன் அவர் 400 and 200 மீட்டர்ஸ்ல கோல்ட் வின் பண்ணாரு. அவர் போட்டிருந்த ஷூ நைக்கி. அப்ப நிறைய பேர் கேட்டாங்களாம் இந்த 1996 அட்லாண்டா ஒலிம்பிக்ஸோட அபிஷியல் ஸ்பான்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க நைக்கி தான். ஆனா பணம் செலவு செஞ்சு பண்ணது ரீபாக். ரீபாக் தான் காசு கொடுத்து ஸ்பான்சர் ஆனா மக்களுடைய பெர்செப்ஷன் என்னவா இருக்கு, நைக்கி அப்படின்ற மாதிரி இருந்தது. நைக்கி ரீபாக்குக்கும் நம்ம காய்கறி இல்லைன்னா பழம் வாங்குறதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கிட்டத்தட்ட இதுவும் நைக்கி ரீபாக் ஸ்டோரி மாதிரி தான். கோவை பழமுதிர் நிலையம் இல்லைன்னா ஃப்ரெஷ் டுடே இது மாதிரி 2 பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுவுல நம்ம பாண்டித்துறை அண்ணன் கடை போட்டிருக்காரு. இதுக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்பவுமே ஒரு வாட்டியும் கோவை பழமுதிர் நிலையம் இல்ல ஃப்ரெஷ் டுடே அவங்கள சொல்ல, அவங்களும் நல்ல கடைகள் தான், அவங்களும் தொழில் பண்றவங்க தான். எல்லா விதமான தொழில்களும் நம்ம நாட்டுக்கு தேவை. எப்பவுமே அந்த கடையில மட்டும் வாங்காம நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ரோட் சைட்ல இருக்கிற கடைகள் சிறு வணிகர்களை கண்டிப்பா ஊக்குவிக்க வேண்டியது நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை. அதாவது நம்ம சில சமயம் யோசிப்போம், அதாவது ரொம்ப பெரிய லெவல்ல தான் கடை போடணும், ஒரு பெரிய கடை வந்துருதுன்னா பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா சில சமயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்ப நம்மளே காய்கறி எல்லாம் வாங்க போறோம் இல்லைன்னா பழங்கள் வாங்க போறோம்னா சில சமயம் கஸ்டமரா நமக்கு என்ன தோணும், கடையில போயிட்டு லைன்ல இருந்து ஒவ்வொன்னா வாங்கி பில் பண்ணி போயிட்டு வரதுக்கு நம்ம இங்க பாண்டித்துறை அண்ணன் கடைக்கு வரோம், காய்கறி எடுக்கிறோம், பையில போடுறோம், காசை கொடுக்குறோம், கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கூட தோணும். நம்ம எப்பவுமே பழமுதிர் நிலையத்தில் தான் வாங்கணும் இல்லைன்னா ஃப்ரெஷ் டுடேல தான் வாங்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய கடையில தான் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. காய்கறிகள் இல்லைன்னா பழங்கள் நீங்க வாங்கும் போது சின்ன சின்ன கடைகள்ல கூட வாங்கலாம். அது மாதிரி வளரும் போது அந்த சிறு வணிகர்கள், அதாவது தொழில் முனைவோர், அனைவருமே ஒரு தொழில் முனைவோர் தான். அந்த சிறு வணிகர்களுடைய பொருளாதாரமும் நல்லா வளரும். என்கிட்ட ரொம்பலாம் பணம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல எங்க வேணாலும் டக்குன்னு கடையை போட்டு ஓரளவுக்கு நம்ம வசதி இல்லாட்டி கூட ஒரு தொழில் முனைவோரா வந்துட்டு நம்ம நல்லா பெரிய லெவல்ல பண்ணலாம். ஏன் கோவை பழமுதிர் நிலையமே கூட ஒரு ரொம்ப ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்ச கடை தான். அந்த கடை இன்னைக்கு பயங்கர பெருசா பல ஊர்கள்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ நம்ம பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம பாண்டித்துறை அண்ணன் கடையில பழம் வாங்கிட்டேன். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா உங்க கொய்யாக்கு. இப்போ வந்து 80 ரூபா சொன்னேன், ஆனால் 70 தான் போட்டுட்டேன். அந்த மாதிரி தான் கஸ்டமர் நான் ஒரு ரேட்டு சொல்லுவேன், அந்த ரேட்டோட நான் 10 ரூபா கம்மி பண்ணி தான் நான் விற்பேன். நான் பாண்டித்துறை அண்ணன் கடையில் பழம் வாங்கிட்டேன். நீங்க வாங்கிட்டீங்களா? நம்ம பாண்டித்துறை அண்ணன் கடையில் மட்டும்தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அந்த கடையிலையும் பழம் வாங்கி பாருங்க. பழங்கள் நல்லா இருக்கும், ஒரு சுவையான அனுபவமா இருக்கும். நன்றி.